வணக்கம் மக்களை, நான் உங்கள் தமிழ் இந்தியா நியூஸ் சேனல். இன்றைக்கான செய்தி என்னவென்று பார்ப்போம். 120 ஆண்டுகளாக பூட்டப்பட்டிருந்த ரகசிய அறையை திறந்த பெண். கடைசியில் நடந்த ட்விஸ்ட். டெல்லியில் மிகவும் பழமையான வீடு ஒன்றை வாங்கியுள்ள பெண் ஒருவர் அந்த வீட்டில் 120 ஆண்டுகளாக திறக்கப்படாத ரகசிய அறை ஒன்றை கண்டுபிடித்துள்ளார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழ் திரையுலகில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நயன்தாரா, பிரபு, நாசர் என நட்சத்திரங்கள் பலர் நடித்து வெளியாகி வசூலை வாரி குவித்தது சந்திரமுகி திரைப்படம். இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி தெரியுமா முருகேசா என்று ரஜினி கேட்பது போல, பழமையான வீடு என்றாலே அதற்கென ஒரு தனி கதையும் வரலாறும் கூடவே ஒரு அமானுஷ்ய கதையும் கட்டாயமாக இருக்கும். வேட்டையனின் அரண்மனையில் உள்ள அறையில் சந்திரமுகி பயன்படுத்திய நகைகள், நடனத்துக்கு பயன்படுத்திய சலங்கைகள் போன்றவை இருப்பதும், அந்த நகைகளை ஜோதிகா எடுத்து அணிந்து கொண்டு சந்திரமுகியாக மாறும் காட்சிகளும் அதிபயங்கரமாக இருக்கும். பழமையான வீடுகள், அரண்மனைகள் என்றாலே அதில் பல பொக்கிஷங்களும் அமானுஷ்யங்களும் நிறைந்தது என்றே நாம் இதுவரை கதைகளில் கேட்டிருப்போம். அந்த வகையில் வெளிநாட்டை சேர்ந்த பேண்டசி நாவல் எழுதும் பெண்ணான நிக்கோலே கிளேயர் என்ப பழமையான வீடு ஒன்றை வாங்கியுள்ளார். அந்த வீட்டில் 120 ஆண்டுகளாக திறக்கப்படாத ரகசிய அறை ஒன்றை அவர் கண்டுபிடித்துள்ளார். இது தொடர்பாக இன்ஸ்டாகிராமில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த பழமையான வீட்டில் 120 ஆண்டுகளாக திறக்கப்படாத ரகசிய அறை ஒன்றை அந்த பெண் கண்டுபிடித்துள்ளார். இதையடுத்து அந்த அறையை திறப்பதை வீடியோவாக படம் பிடித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள நிலையில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் நிக்கோலே கிளேயர் என்ற அந்த பெண், இந்த வீட்டில் 120 ஆண்டுகளாக திறக்கப்படாத ரகசிய அறை ஒன்று இருக்கிறது, அதை நான் உங்களுக்காக திறக்கிறேன் என்று வீடியோவில் காட்டுகிறார். அந்த வீட்டுக்குள் பாலடைந்த ரகசிய அறையின் படிக்கட்டுகள் தெரிகிறது. சில பழமையான சோபாக்கள் தூசி பிடிந்து அங்குள்ளன. குறுகிய அறைக்குள் ஏராளமான புத்தகங்களும் அங்குள்ள அலமாரிகளில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. அதன் அருகே சோபாக்களும் உள்ளது. பார்ப்பதற்கு ஆச்சரியமான வைக்கப்படும் அளவுக்கு ஏராளமான புத்தகங்கள் வைப்பதற்கென்றே அந்த அறை கட்டப்பட்டுள்ளது போன்ற தோற்றத்தை அந்த வீடியோ ஏற்படுத்துகிறது. அதில் யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்டாக அப்பெண் ரகசிய அறை திறக்கப்படுவது உண்மை என்றும், புத்தக அறையில் காட்டப்படுவது என கற்பனை என்றும் தெரிவித்துள்ளார். இருந்தாலும் அப்படியொரு நூலகம் இருக்க வேண்டும் என்பது என் கனவு என்று அந்த பெண்மணி பதிவு வெளியிட்டுள்ளார். பொதுவாக ரகசிய அறை என்றாலே பொக்கிஷங்கள், சொத்துக்கள் போன்றவை இருக்கும் என்றே பலரும் கருதும் நிலையில், புத்தகங்களை பொக்கிஷங்களாக நினைக்கும் உங்களுடைய கனவு பெரும் பாராட்டுக்குரியது என்று நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர். நிக்கோலே கிளேயரின் இந்த பதிவு 97 லட்சம் பேர் பார்வையிட்டுள்ளனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பொதுமக்களின் பாராட்டை பெற்று வருகிறது. இது போன்ற விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேண்டுமென்றால் தமிழ் இந்தியா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான ஆன்லைன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி மக்களை.